தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. டெல்லியில் இன்று பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பஞ்சாப் முதல்வர் பகவத் மான், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர். அவர்களிடம் பிரதமர் மோடி பேசியதாவது: நாம் நமது நாட்டின் வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து டீம் இந்தியா போல செயல்பட்டால் எந்த இலக்கையும் அடையலாம். ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடைந்து விட்டால் பாரதமும் வளர்ச்சி பெற்றதாக மாறிவிடும். நம் நாட்டின் 140 கோடி இந்தியர்களின் விருப்பமும் அதுதான். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு சுற்றுலா தலத்தையாவது உலக தரத்திற்கு ஈடாக உருவாக்க வேண்டும். அங்கு அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டும். அப்படி செய்தால் அருகில் இருக்கும் மற்ற நகரங்களையும் சுற்றுலா இடமாக மேம்படுத்த அது வழிவகுக்கும். அரசுகள் பெண் பணியாளர்களை மரியாதையுடன் ஒருங்கிணைக்கும் வகையில் சட்டங்கள், கொள்கைகளை உருவாக்க வேண்டும். அரசின் கொள்கைகள் சாமானியர்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் இருக்க வேண்டும். அதற்கேற்ப நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் மாற்றத்தை உணர்வார்கள். அப்படிப்பட்ட மாற்றம்தான் ஒரு இயக்கமாக மாறும். 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற நாம் ஒரு குழுவாக இயங்க முடியும். அதற்கு சிறந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரதமர் மோடி பேசினார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, கேரள முதல்வர் பினராயி விஜயன், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை.